திருவண்ணாமலை மாவட்டத்தில் கோவிலை தாண்டி அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் இங்கே கோவிலும் தாண்டி மலை போல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் என்னன்னு சொல்கிறேன். அது நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு அடுத்து விவசாயத்துக்கு தகுந்த ஒரு பூமினா அது நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் தான். அதனால இன்றைக்கும் ஆரணி தென் களம்பூர் நெல்லுக்கு டிமாண்டாக இருக்குது. தென் அதிக நெசவாளர் கொண்ட உள்ள ஒரு பிளேஸாக நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஆரணி ஏரியா இருக்குது. தென் வந்து திருவண்ணாமலையை சுற்றி ஒரு 30 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பூ உற்பத்தி அதிகம். குறிப்பாக சொல்லணும்னா சம்மங்கி தென் முல்லை மல்லி இது எல்லாமே இங்கேருந்து ஒசூர் பெங்களூரு தென் திருப்பதி தேவஸ்தானம் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ப்ரோட்டோன ஒரு பிசினஸ்னே சொல்லலாம். இந்தியா ஃபுல்லாக போகிற நாமக்கட்டி அதுக்கான சோர்ஸ் மண் வந்து நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த தென்பூண்டிப்பட்டு வில்லேஜில் தான் கிடைக்குமே. அந்த மண் எடுத்து தான் ஜடேரியில் மேக் பண்ணி இந்தியா ஃபுல்லாமே அமைச்சிட்டு இருக்காங்க. என் தமிழ்நாட்டிலே பால் உற்பத்தியில் 2வது இடம்னா அது நம்ம திருவண்ணாமலை தான். ஏன்னா ஷாக்கிங்காக இருக்கா இவ்வளோ இருக்கேன்ட்டு? ஆக்சுவலாக இவ்வளோ இருக்கிறது ஷாக்கிங் இல்லைங்க. இவ்வளோ இருந்தும் பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை தனி மனித வருமானத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் தான் இருக்குது. இன்றைக்கும் இந்த ஊரில் படிச்சுட்டு வரவங்க பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு தான் வேலை தேடி போகிற ஒரு சூழ்நிலையாகவும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.